பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேசர் பேடா ரொம்ப சுலபமா 10 நிமிஷத்துல வீட்டில் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். $50 ml சூடான பால்ல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துட்டு அது உருகுனதும் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நீங்க செய்யும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பால் பவுடரும் நெய்யும் ஒன்று சேர கலந்ததுக்கு அப்புறமா 350 ml condensed மில்க் இதோட சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா கிளறும் போது பால் பவுடரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்ந்து ஒரு கட்டியான பக்குவத்துக்கு வரும். இந்த பக்குவத்துல நாம ஊற வச்ச குங்குமப்பூ பாலை இதோட சேர்த்து கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா வெறும் பால் மட்டும் சேர்த்து பால் பேடாவா பண்ணிக்கலாம். நம்ம பால் சேர்த்ததுனால இது இளக்கம் கொடுத்து கொஞ்சம் தண்ணியாகி வரும். நீங்க கைவிடாம நல்லா அதுல எதுவும் கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. இப்ப இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து திரும்பவும் கட்டியான பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா கட்டியாகி வந்துருச்சு. கடைசியா இதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்ப எல்லாம் பாத்திரத்தை விட்டு நல்லா திரண்டு வந்துருச்சு. இது கரெக்டான பக்குவம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கோங்க. இதை நீங்க ரொம்ப நேரம் ஆற விட்டீங்கன்னா ரொம்ப இறுகிடும். அப்புறம் உங்களால பேடா பிடிக்க முடியாது. அதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுக்கோங்க. உங்க கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து உருட்டிட்டு அதை கொஞ்சம் தட்டையாக்கிக்கோங்க. தட்டையாக்கிட்டு அதோட நடு பாகத்துல பாதாம் வச்சுக்கோங்க. பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. சுவையான கேசர் பேடா தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.